வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த புலோரோ வண்டி தான் ஃபுல் பெயிண்டிங் வீடியோ பண்ண போகிறோம். ஹைலைட்ஸ் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, வண்டியோட ஹைலைட்ஸ் போட்டிருப்பேன், எந்த அளவுக்கு சூப்பராக கெத்தாக பண்ணியிருப்போன்னு. அந்த மாதிரி முழு வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டி எப்படி பேஸ்ட் பார்க்குறோம், எப்படி பேஸ்ட் தேய்க்கிறோம், என்ன பட்டி பார்க்குறோம், என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், பெயிண்ட் எப்படி அடிக்கிறோன்னு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி அடிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. வண்டியில் என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னா, வண்டியில் டிங்கர் ஒர்க் பண்ணி அங்கங்கே பேஸ்ட் பார்த்துக்கிறாங்க. பின்னாடி டோர் ஃபுல்லாக வெறும் பெயிண்ட், அப்படியே பெயிண்ட் அங்கங்கே உறிஞ்சிருந்தது. ஏன்னா இது வந்து ஜல்லிலோடு ஏற்றுற வண்டி பாருங்கள், தெரிஞ்சுங்களா, ஜல்லி சிமெண்ட் ஏற்றுற வண்டி. ஸோ அதனால வந்து பின்னாடி டோர் ஃபுல்லாக அங்கங்கே அப்படியே கல்லில் அடிச்சு அப்படியே டாட் டாட்டாக இது ஆகும், அது மாதிரி ஃபுல்லாக இருந்தது. அதனால மொத்தமாக பேஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், தொட்டிலாம் பாருங்கள், தொட்டி தூரத்தில் பார்க்க அப்படி நல்லா இருக்கும், ஆனால் கிட்டக்கு பார்த்தா தான் தெரியும். அங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன டென்ட் மார்க்கு, சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்குது. அது மொத்தமாக பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் வண்டியை. பாருங்கள், சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். டிங்கர் பண்ணிக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது. அதை நாங்களே பேஸ்ட் போட்டு ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம சேனல் எல்லாம் புதுசாக வந்திருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே வண்டி என்னென்ன வேலை பார்க்குறோம், பேஸ்ட்டு தேய்க்கிறோம், பட்டி பாருலாம் பார்க்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின் போட்டு தான் சேண்ட் பண்ணுறோம். கிரைண்டிங் மிஷின் போட்டு சேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி மறுபடியும் கையில் தேய்ப்போம். அப்போ தான் கையில் தேய்ச்சா தான் ஒரு மட்டம் கிடைக்கும், கையில் தேய்ச்சா ஒரு லெவல் வரும். மிஷினில் 1000 வாட்டி போட்டு தேய்க்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து மிஷினில் தேய்க்கிறது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா பேஸ்ட்டு நிறைய இருக்கிறதுனால தான் மிஷின் போட்டு சேண்ட் பண்ணுறோம். மிஷின் போட்டு சேண்ட் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கடுத்து கையில் போட்டு சேண்ட் பண்ணுவோம். அப்போ தான் சூப்பராக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அழகாக தேய்க்கிறாரு பாருங்கள், மிஷின் போட்டு நல்லா மட்டம் தேய்க்கிறாரு பாருங்கள், நல்லா மட்டமாக சூப்பராக தேய்ச்சிடும். அதுக்கடுத்து மறுபடியும் கையில் தேய்ப்போம். அப்போ தான் அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேஸ்ட்டு ஃபுல்லாக மிஷின் போட்டு சேண்ட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ வந்து கையில் சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். எம்ஆர் ஷீட் போட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஸ்மூத்னஸ் நல்லா வரும். எங்கள் அப்பா அப்படி சொல்கிறதுனா ஒரு 30-35 வருஷமும் பெயிண்டிங் வேலை பார்க்குறாரு. அவர் அப்போதுலேருந்து இந்த கையில் தேய்ச்சி பழகிட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் மிஷின் போட்டு தேய்ச்சாலும் நான் மறுபடியும் கையில் தேய்ப்பேன்னு எங்கள் அப்பா மறுபடியும் கையில் தான் தேய்ப்பார். ஏன்னாங்க அப்பாவுக்கு அந்த மிஷின் தேய்க்கிறதுலாம் நம்பிக்கை இல்லை. அவர் கைப்பட தேய்ச்சா தான் அவருக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. அதனால் எப்பவுமே கைப்பட கையிலே தேய்ப்பார். அது பாருங்கள், பேஸ்ட்லாம் மொத்தம் சேண்ட் பண்ணுறோம். இப்போ சோப் ஆயில் போட்டு வண்டி ஃபுல்லாக சேண்ட் பண்ணுறோம். சோப் ஆயில் போட்டு வண்டி ஃபுல்லாமே இந்த வாட்டர் ஷீட் போட்டு சேண்ட் பண்ண தான் பெயிண்ட் உரியாது, பெயிண்ட் நல்லா லைஃப் வரும், பெயிண்ட் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், அந்த எட்ஜஸ்ஸு, கார்னரு, அந்த டோர் லாக் செட்டு, அந்த ஓரம் எல்லாமே சூப்பராக பக்காவாக சேண்ட் பண்ணுறப்பாங்க. சும்மா ஏனோ தானு நானும் சேண்ட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எட்ஜஸ்ஸு, அந்த ஓரம் எல்லாமே சேண்ட் பண்ணால் தான் பெயிண்ட் உரியாது. இல்லை அந்த இடத்துல தான் பெயிண்ட் உரியும், அந்த கார்னர்லாம் பெயிண்ட் உரியும். ஸோ அதனால் எட்ஜஸ் முதல் கொண்டு எல்லாமே சூப்பராக சேண்ட் பண்ணுவோம். நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா ஃபுல்லாக சேண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் ஆச்சு. ஒரு டோர் சேண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பக்கம் சேண்ட் பண்ணுறது 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், மொத்தமாக சேண்ட் பண்ண அப்புறம் ப்ரைமர் அடிச்சு இப்போ பட்டி பார்க்குறோம். பட்டி பார்த்தீங்கன்னா 1-2 கோட் பார்ப்போம். பட்டி எதுவும் சூப்பராக பார்க்குறாரு பாருங்கள். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். பட்டி 2 கோட் பார்ப்போம்.
ஃபுல் வண்டியும் பட்டி பார்த்தாச்சு. தென் பட்டி சென்ட் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும். அங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு டாடா எஸ் நிற்குது பாருங்கள், சூப்பராக ஒரு ரத்தம் மாதிரி நிற்குது பாருங்கள். அந்த வண்டி பெயிண்டிங் வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது சூப்பராக கெத்தாக பண்ணியிருப்போம் அந்த வண்டியை. ஸோ அண்டு தொட்டி வெளியே தான் பார்த்தீங்க, தொட்டிக்குள்ளே பாருங்கள் என்ன வேலை இருக்கும். தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ட்டு. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ரஷ்ட்டு ஃபார்மர் பாருங்கள், ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா. பாரு உளி வச்சு மொத்தம் ஸ்டாண்ட் பண்ணுறோம். உளி வச்சு மொத்தமாக அந்த பபுள்ஸ்லாம் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு சூப்பராக பெயிண்ட் அடிப்போம். 1-2 கோட் பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள் ரஷ்ட்டு எவ்வளோ இருக்கு பாருங்கள். அது அந்த கேரியரு டாப் ஃபுல்லாமே ரஷ்ட்டு பெயிண்டில் அப்படி உறிஞ்சி போய் கிடக்கும் பாருங்கள். கேரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு ரஷ்ட்டாக இருக்கு பாருங்கள். டாப்லாம் பாருங்கள், டாப்லாம் ஒரு மோசமான கண்டிஷன், ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. ஒரு அப்பளம் மாதிரி அப்படியே புடஞ்சி போய் கிடக்குது பெயிண்ட்லாம். ஏன்னா சேண்ட் பண்ணாதனால தான் இப்படி உரியும். ஏன்னா ஃபுல்லாக சேண்ட் பண்ணி அடித்தா பெயிண்ட் வந்து நல்லா லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் டாப். ஏன்னா கையெல்லாம் உள்ளே விட்டு ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேஸ் குட் அடித்தாச்சு தொட்டிக்கு. பேஸ் குட் அடித்த அப்புறம் மறுபடியும் ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். அங்கே சின்ன சின்ன கிராச் மார்க்கு டென்ஸ் அதெல்லாம் இருந்தால மறுபடியும் ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம் ஃபுல்லாக. கேபினுக்கு வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். தொட்டிக்கு அடிச்சாச்சு, இப்போ கேபினுக்கு பேஸ் கோட்டு. பெயிண்ட் பாருங்க வந்து தெளிவாக வருது பார்த்தீங்களா. கன் வந்து பிராண்டட் கன்னு, பைலட் பிராண்டோட கன் இது. ஸோ வந்து பெயிண்ட்லாம் ஃபினிஷிங் சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பெயிண்டிங் வீடியோலாம் சூப்பராக போட்டுன்னு இருப்பேன். அடுத்த வீடியோ பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபைனல் கோட் அடிக்கிறோம். இப்போது ஃபைனல் கோட் அடித்த அப்புறம் ரிசல்ட் அண்ட் அவுட்புட் அண்ட் தெளிவு மூணுமே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும்னு. சரியான ஃபினிஷிங் வந்திருக்கும் வண்டிலாம். சும்மா தொட்டு பார்த்தா அப்படியே ஒரு கண்ணாடி தொட்டால் எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும் நைஸாக, அந்த அளவுக்கு சூப்பராக ஃபீல் ஆகும். பாருங்க வண்டி எல்லாமே பெயிண்டிங் அடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோட அவுட்புட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு கோல்டு மாதிரி மின்னுது பாருங்கள் வண்டி. இந்த வெயிலுக்கும் அந்த எல்லோ கலர் எந்த சூப்பராக லிஃப்ட் ஆகுது பார்த்தீங்களா. கேபின் பாருங்கள் வெள்ளை கலர் முத்து மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஸ்டூல் தேர்த்து பாருங்கள் பக்கத்தில். அப்படியே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அதுதான் நாங்கள் அடிக்கிற பெயிண்ட், நாங்கள் அடிக்கிற வண்டி எல்லாமே பிராண்டட் தான். கஸ்டமர் வந்து 3 ஷேட் கலர் கேட்டார். கலர் வந்து அவரே சூஸ் பண்ணார். பெயிண்ட் எடுக்கும்போது அவரே இருந்தார் கஸ்டமரு. இந்தந்த கலர் வேணும்னு சொல்லார். அவர் கேட்ட மாதிரி அந்த கலர் அடிச்சிட்டோம். அடித்தப்புறம் பாருங்கள் வண்டிலாம் சும்மா தரமாக இருக்கும். சும்மா கிங்கு மாதிரி இருக்கும் வண்டி. வண்டி ஃபுல்லாமே அங்கங்கே சொட்டையாக இருந்தது. ஃபுல்லாக அங்கே சின்ன சின்ன பபுள்ஸ் சின்ன சின்ன டென்ட்ஸ்லாம் இருந்தது. அது ஃபுல்லாமே பேஸ்ட்டு பட்டி அங்கே பாருங்கள் ஷைனிங் பாருங்கள். அப்படியே அந்த ஆள் தெர்றாரு பாருங்கள் வீடியோ எடுக்கும் போதே. பின்னாடி டோர்லாம் ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க்கு, ஃபுல்லாமே பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சூப்பராக சேண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நைஸாக அடிச்சுக்கிறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு நைஸாக இருப்பாருங்க பின்னாடி டோர்லாம். நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்ட் எப்படி இருக்குன்னு, அந்த வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாருக்கு நம்ம சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பெயிண்டிங் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உள்ளே காட்டுற பாருங்கள். உள்ளே ஃபுல்லாமே இந்த ஹேமர் டோன் பெயிண்ட்டு. டேஷ்போர்டுக்கு வந்து மெட்டாலிக் கிரே. உள்ள பிளாட்ஃபார்ம் வந்து ஹேமர் டோன், ரஷ்ட்டே ஏறாது இந்த பெயிண்ட், ரஷ்ட் ஃப்ரீ பெயிண்ட்டு. இந்த ஹேமர் டோன் பெயிண்ட் அடிச்சாச்சு பிளாட்ஃபார்ம்லாம். டேஷ்போர்டு வந்து மெட்டாலிக் கிரே கலர் அடிச்சிட்டோம். டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் மெட்டாலிக் கிரே சூப்பராக இருக்கு பாருங்கள், தரமாக வண்டி. பாருங்கள் உள்ளே எல்லாம் மாஸ்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யார் மாஸ்கிங் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். சுவிட்ச் பாக்ஸு இந்த புல்லருக்குலாம் நடுவில் வந்து இந்த வுட் ஃபினிஷிங்கில் வரும். அது பாருங்கள் செட்டு எல்லாமே சூப்பராக மாஸ்கிங் பண்ணி ஒரிஜினலிட்டியே கொடுப்போம். வண்டி எடுத்துன்னு போனால் கஸ்டமர் சந்தோஷமாக தான் எடுத்துன்னு போனோம், குறையே சொல்லக்கூடாது. அது மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் எங்கிட்ட எடுத்துன்னு ஒரு கஸ்டமர் எல்லாமே சந்தோஷமாக தான் எடுத்து போகிறாங்க, வண்டி திருப்தியாக எடுத்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு பிராண்டாக சூப்பராக பண்ணி கொடுக்குறோம்.
ஷைனிங் பாருங்கள் எப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக ஷைனிங்காக ஒரு கண்ணாடி மாதிரி கோல்டு மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா, தெளிவாக பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்ட வாங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துக்கிறேன். என் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி எடுத்துவாங்க இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்தோட ஒரு வீடியோ தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.